இடம் வெகு தூரமில்லை. முதல் படமே வித்தியாசமான கதைக்களமாக முதல் படத்தை கொடுத்த தயாரிப்பாளர் சிவா கில்லாரி அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் பேச அழைக்கிறோம். நான் முதல்லவே சொல்லிடுறேன், ஒரு வருஷம் என்னோட தமிழ் பியூர் தமிழ் கிடையாது, நான் தெலுங்கு. பட் நான் மிக்ஸ் பண்ணி தமிழ் தான் பேசுவேன் இன்னைக்கு. பட் தப்பாக எடுத்துக்காதுங்க. இங்கே வரவேற்கிற நான் அக்னாலேஜ்மெண்ட் பண்ணேன். முதல்ல ரகுநந்தன் சார், மியூசிக் டைரக்டரு, அம்பிகா குமார், போய்ட் ரைட்டரு, டேனியல் ஜேமியர், கேமராமேன், தியாகராஜன், எடிட்டர், கே சுந்தரன், சுரேந்திரன், ஆர்ட் டைரக்டர், அவர் மெட்ரோ மகேஷ், ஸ்டண்ட், அவர் நம்ம ஹீரோ விமல், அவர் கருணாஸ் அண்ணா, தேங்க்யூ அண்ணா, அண்ட் அருள் தாஸ் அண்ணா, தேங்க்யூ ஃபார் கம்மிங். அவர் ஸ்பெஷல் கெஸ்ட் இன்னைக்கு வந்தாங்க. நீங்கள் ரொம்ப ஐ ஷுட் சே வெரி தேங்க்ஃபுல் ஃபார் யூ பிகாஸ் யூ ஸ்பெண்ட் யுவர் டைம் டு கம் ஓவர் ஹியர். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபேமிலி டைம் சாட்டர்டேனால் கூட எங்கள் ஈவெண்ட் சொன்ன உடனே நீங்கள் மறக்காத நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்தீங்கல்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த கெஸ்ட் தேனப்பன், ப்ரொடியூசர், எஸ்ஆர் பிரபாகரன், டைரக்டர், சுரேஷ் மாரி, டைரக்டர், தினகரன், டைரக்டர், அவர் ரோபோ சங்கரன், ஆக்டர், ஸ்னேகன், லிரிக்ஸ்ட், அவர் கோகுலன் கிருஷ்ணன், டிஃபெண்டர் பிரதர்ஸ், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். செந்தில் நாதன், டைரக்டர், தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் ஆஃப் யூ கம்மிங் ஓவர் ஹியர் ஃபார் டு பிளஸ் அவர் மூவி. நீங்கள்லாம் இங்கே படம் பார்த்தீங்க, இந்த ஃபுல் படம் இல்லை, சாங்ஸ் பார்த்தீங்க, ட்ரெய்லர் பார்த்தீங்க. இது அருள் தாஸ் சொல்லிட்டு இது என்னன்னா, இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னால் நான் ஒரு கோ ப்ரொடியூசராக ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ இந்த படம் எனக்கு ஸ்டோரி வந்துடுச்சு. நான் ஃபஸ்ட்டு ஸ்டோரி தான் இது. நான் நினச்சா ஒரு 20-30 ஸ்டோரி கேட்டுட்டு ஒரு ஃபைனல் எடுத்துக்கலாம். செகண்ட் படம் நம்ம என்ன பண்ணுற போகிறது, நம்ம பேனர் மேலே ஷார்க் நைட் பிக்சர்ஸ்னு சொல்லிட்டு எனக்கு நினச்சேன். ஒரு டைரக்டர் ஒரு என் ஃப்ரெண்டு இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே, சார் என்கிட்ட ஸ்டோரி இருக்குது சார், நான் சொல்கிறேன் சார் என்ன. இப்போ எனக்கு நான் நியூசிலாண்டில் இருக்கிறது, நான் இங்கே இருக்கிறேன், என்ஆர்ஐ. நான் சொல்லிட்டப்போ எனக்கு 6 மணி ஆயிடுச்சுன்னா தூக்கம் வந்துடும், அங்கே நைட்டு மிட் நைட்டு, இப்போ முடியாது, நீ காலையில் வர முடியும்னா சொல்லு, 4:30-5 மணிக்கெல்லாம் நான் ரெடியாக இருப்பேன், வர்றியான்னு சொல்லிட்டு. கரெக்டாக நீங்கள் என்னென்ன சொல்லுங்க, 4:30க்கு நிற்காங்க அங்கே. அந்த டெடிக்கேஷன் பார்த்து நான் ஸ்டோரி கேட்குறதுக்கு அப்புறம் பார்க்கலாம், என்னென்ன ஸ்டோரியெல்லாம் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது எழுதுறதுக்கு, படம் எடுக்கிறதுக்கு. பட் டெடிக்கேட்டட் டைரக்டர் வேணும் இல்லை நமக்கு. அப்போ அந்த படம் ஸ்டார்ட் பண்ணிட்டு எண்டு வரைக்கும் இந்த டெடிக்கேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஃபிடென்ட் வச்சுக்கிட்டு நான் அந்த டைரக்டர் மேலே இமீடியட்டாக நான் ஸ்டோரி கேட்டு, அந்த ஸ்டோரி நல்லா தான் இருந்துச்சு, வெரி நைஸ் ஸ்டோரி. அதுக்கு நரேஷன் கூட அவன் பண்ணுறது நான் கண்ணுலவே நான் பார்த்த படம் அன்னைக்கு. அப்போ நினச்சா இவங்க கையில் இப்படி சப்ஜெக்ட் வச்சுக்கிட்டு 10 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு சொன்ன உடனே, இப்போ நான் பண்ணுறேன், இந்த படம் கண்டிப்பாக பண்ணுறேன், கை கொடுத்துட்டு ஓகே அட்வான்ஸு ஓகே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது கொரோனா முன்னாலவே பாவம் எங்கள் டைம் சரியில்லை என்னமோ, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு மாதம் ஆகுது கரோனா, எல்லாம் லாக்டவுனு. அப்போ எனக்கே நம்பிக்கை இல்லை, இந்த தியேட்டர்ஸ் ஓப்பன் ஆகுமா, மறுபடி படம் ரிலீஸ் ஆகுமா, இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஓகே 2 இயர்ஸ் தள்ளி போட்டாச்சு. அதுக்கப்புறம் மறுபடி அந்த டெடிக்கேஷன் அப்படியே இருந்துருச்சு அவங்கக்கிட்ட. வாரம் எவ்ரி வீக் எனக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருப்பாங்க, சார் என்ன சார் ஆயிடுச்சு, என்ன சார், என்னப்பா இப்போ இருக்கிறது நிலமையில யாரும் படமே பண்ணுவாங்களே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, சரி ஓகே பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் 2022 எண்டில். இப்போ இந்த படம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, நான் என்ஆர்ஐ, எனக்கு ஒரு சினிமா சர்க்கிள் அவ்வளோ பெருசாக தெரியாது, எனக்கு சத்தியமாக தெரியாது. அது தமிழ் சர்க்கிள்னா ஒன்றுமே தெரியாது, சத்தியமாக சொல்கிறேன். அந்த நேரத்தில் என் ஃப்ரெண்டு சுந்தரன் இருக்கான், அவன் இன்னைக்கு இல்லை இங்கே, பட் அவன் வெளிநாட்டில் இருக்கான். அவன் கேட்டான், டே மாப்பிள்ள நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா, எனக்கு இந்த படம் எடுக்கணும் இப்படி இப்படின்னு சொன்னால், டே நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, சரி நீ உனக்கு அந்த இது இருக்குது இல்லை, நீ ஒரு ப்ரொடியூசர் ஆகணும், நீ ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு அது இருக்குது இல்லை, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நான் 3 பேர் பற்றி சொல்லணும். அந்த 3 பேர்
எனக்கு வந்து அண்ணா நீங்கள் எங்கே இருந்தாலும் எப்போ இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னா நான் வந்துட்டு நிற்கிறேன் உங்களுக்காக. சத்தியமாக சொல்கிறேன், நான் விடவே விட மாட்டேன். ஒன்று வந்து கருணாஸ் அண்ணா, டிஃபெண்டர் பிரதர்ஸு, ரகுநந்தன் மியூசிக் டைரக்டர். இந்த 3 பேர் வந்து இந்த படம் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது எடுக்கிறதுக்கு. பட் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் வேணும் இல்லை, எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு இப்படி பண்ணுங்க இப்படி தான் முடிக்கும், இப்படி தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவங்க பக்கத்தில் இருந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு என்னை வந்து இந்த படம் இந்த நேரத்துக்கு இங்கே இடத்துக்கு வந்து நிற்று வச்சிருந்தோம் இவங்களுக்கு தான். நான் ரொம்ப நன்றி உங்களுக்கு, சத்தியமாக சொல்கிறேன். ஹீரோ கிட்ட நினச்சி எல்லாருக்கிட்ட, ஆக்டர்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்ட வந்து பேசி வச்சுட்டு கான்ட்ராக்ட்ஸு எல்லாம் பண்ணி கொடுத்த ஆளுங்க இவங்க. ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு வந்து, சத்தியமாக சொல்கிறேன், மறக்க மாட்டேன். இது வந்து நான் இப்படியே இந்த படம் வந்து ஒரு நல்ல படம். அது என்னென்னா, நான் படம் பார்த்தும்போது அழுதுடுவா ஒரு தடவை. எனக்கு எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கும். நான் அதுக்கு ஏஜ் நம்ம 600 தாவறதுக்கு வந்து நமக்கு அந்த அழுகு அந்த எமோஷன்ஸ் வந்து கம்மி ஆகிடும் லைஃப்பில். வந்து சின்ன வயசில் இருக்குது அதிகமாக எமோஷன்ஸுக்கு பெருசும் போகும்போது எமோஷன்ஸ் கம்மி ஆகிடும். இந்த படத்துக்கு முன்னால் வந்து 12th ஃபெயில் ஒரு படம் பார்த்தேன், அதில் நான் அழுதுட்டேன். அந்த சேம் படம் அதுக்கப்புறம் வந்து இந்த படம் எனக்கு அழுது வந்துச்சு. எப்படி பண்ணாங்கன்னா, கருணாஸ் அண்ணா வந்து அது சொல்லவே முடியாது. அது ஒரு சின்ன குழந்தை அண்ணா வந்து அந்த படத்தில் ஒன்றுமே தெரியாது, இது பொய்யா உண்மை சொல்லணுமா பொய் சொல்லணுமா எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி ஆக்டிங்கு அந்த அண்ணா ஆக்டிங்லவே கொண்டு வந்துட்டேன் இந்த படத்தில் வந்து. ஸோ இந்த தேங்க்ஸ் வந்து கருணாஸ் அண்ணா உங்களுக்கு தான் சொல்லணும்ண்ணா. நீங்கள் ரொம்ப இந்த படத்துக்கு வந்து எங்கேயோ லெவலுக்கு கூப்பிட்டு போனீங்க. அதுக்கு ஹீரோவை பற்றி சொல்லணும்னா, ஒரே தடவை ஃபோன் பண்ணிவிட்டு பாவான்னு கூப்பிடுவான். வந்து பாவா ப்ளீஸ் இந்த படம் நீங்கள் தான் ஹீரோவாக பண்ணுறீங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நிறைய விஷயத்துலன்னு சொன்ன உடனே அவங்க பெரிய ஹீரோ எங்கெங்கே கட் பண்ணணுமோ எல்லாம் கட் பண்ணி கொடுத்தாங்க. என்னன்னா, ஒரு ஹீரோவுக்கு வந்து ஒரு 7-8 பேர் அசிஸ்டன்ஸ் இருந்தாலும் கூட ஒருத்தன் கூட நான் போதும், நான் பண்ணுறேன் உங்களுக்காக, அந்த படம் பண்ணுறேன், உங்களுக்கு அந்த டேஸ்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது படம் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் நீங்கள் என்ஆர்ஐயாக இருந்தால் கூட இந்த கண்ட்ரிக்கு வந்து நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணுற இந்த படத்தை தமிழ் இண்டஸ்ட்ரி மேலே. ஸோ நான் பண்ணுறேன், உனக்கு என்ன வேணுமோ சப்போர்ட் ஒன்று. ஒரே ஒரு நாள் கூட ஹீரோ 1 hour கூட லேட்டாக வரல. போகிறது வந்து 1 hour லேட்டாக தான் போயிட்டே இருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் அந்த ஹெல்ப் எங்களுக்கு பண்ணி கொடுத்தது வந்து. ஸோ இந்த மாதிரி எல்லா ஆக்டர்ஸு, எல்லா டெக்னீஷியன்ஸு இருக்கிறது, கேமராமேனு, இந்த எடிட்டரு, ஆன் ஸ்பாட் எடிட்டிங்கு, அவங்க வந்து 1 or 2 hours அதிகமாக கூட உட்காந்துட்டு பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனாங்க. இந்த படம் எல்லாம் ப்ரொடியூசராக தான் நான் பண்ணது, பணம் போட்டது. நான் வந்தது வந்து ஃபஸ்ட்டு டே ஓப்பனிங் டே வந்தால், கடைசி நாள் ஷூட்டிங் முடிக்கும் போது நான் வந்தேன். அதுதான் 2 நாள். மிச்சமெல்லாம் படம் எடுத்தது வந்து 2 பேர் இருக்காங்க இங்கே, வெங்கடேஷ் அண்ணா, கண்ணன். இவங்க 2 பேர் வந்து படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி இவங்க தான் டே அண்ட் நைட்டு வேலை பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு எதுக்கு தமிழ் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னா, தமிழ் படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு. தமிழ் டெக்னீஷியன்ஸ் பற்றி எனக்கு சின்ன வயசுல இருந்துச்சு தெரியும். இந்த ஃபிலிம் டெக்னீஷியன்ஸ் இந்தியாவிலவே எந்த நேரத்தில் என்ன ஹெல்ப் வேணும்னா, என்ன வேலைன்னா பண்ணணும்னா அதை தமிழ் டெக்னீஷியன்ஸ் தான் பண்ணுவாங்க. அவங்க வந்து 2 schedules 2 காலர் ஷீட் கூட பண்ணும் அன்னைக்கு 2 times கூட 8 hours பண்ணுவனால கூட கண்டினியூவாக 3 days 4 days கூட நோன்னு சொல்லாதே பண்ணுவாங்க. அந்த டெக்னீஷியன்ஸ் வந்து இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக இருக்கிறது வந்து ஒரே ஒரு தமிழ்நாடு தான். இவ்வளோ நல்லா பண்ணி கொடுத்தாங்கன்னா தமிழ் மக்கள் மேலே இது அந்த நம்பிக்கை இருக்குது, எனக்கு இன்னும் இருக்குது. இந்த மாதிரி நான் நல்ல படம் எடுப்பேன். கண்டிப்பாக வந்து நான் இன்னும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பேன். பணம் சம்பாதிக்க இல்லையான்னு சொல்கிறது செகண்ட் இஷ்யூ. அது எனக்கு முதல் இல்லை. நான் நல்லா படம் பண்ணி ஒரு ப்ரொடியூசராக நல்ல படம் எடுக்கிறாங்க இவங்க, மக்களுக்கு பார்க்கறதுக்கு, ஃபேமிலி கூட உட்காந்து பார்க்கறதுக்கு ஒரு எமோஷன், ஒரு காமெடி சேர்த்து இந்த மாதிரி நல்ல படம் பண்ணுறாங்க இந்த ஷார்க் நைன் பிக்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் பண்ணியே காமிக்கிறேன். இந்த மாதிரி நான் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த எனக்கு சான்ஸ் கொடுங்க. நீங்கள் என்னென்னா எழுதும்போது கொஞ்சம் தயவுசெய்து எங்கள் படம் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு 10 வருஷமாக உழைச்சி பண்ண அந்த டைரக்டர் வந்து, இந்த மாதிரி டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த டைரக்டர்ஸுக்காக நீங்கள் அந்த எழுதுறது வந்து கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக எழுதுங்க. எங்களுக்கு என்ன இருக்குது,
நாங்கள் இந்த படம் பண்ணுவோம், இன்னொரு படம் பண்ணுவோம், ஒன்று எஸ் ப்ளஸ் ஒன்று மைனஸ், இல்லை 5 மைனஸ் ஒரு ப்ளஸ் ஆனாலும் கூட நாங்கள் தாங்கிக்க முடியும். பட் அந்த டைரக்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, முதல்ல வருவாங்கல்ல, அவங்க நினைப்பு, அவங்களுக்கு ட்ரீம் எப்படி இருக்குன்னா, நாங்கள் 10 வருஷம் அவங்க கான்ஃபிடென்ட் பார்த்தீங்களா, நான் என்னைக்கானால் டைரக்ட் ஆக போகிறேன், நான் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 வருஷம் அந்த ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க பார்த்தியா. அந்த ட்ரை வந்து தமிழ் புது டைரக்டர்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்கள் வந்து எழுதுறது வந்து நல்லா எழுதிட்டு அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். சிந்தும் மழை தூறலில் நனைந்த சிறு பறவைகளாய் காதுகளை நிரப்பும் காற்று இசை, துள்ளலுமாக துயருமாக இசை தந்த இசையமைப்பாளர் ரகுநந்தன் அவர்களை பேச அழைக்கிறோம். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இந்த படம் எனக்கு எப்படின்னா, ஆர்ட் டைரக்டர் சுரேந்தர் தான் எனக்கு இந்த டீமை ரெஃபர் பண்ணார். ஃபஸ்ட்டு அவருக்கு தேங்க்ஸ். அண்ட் ப்ரொடியூசர் சிவா சார், நம்ம யாருமே பார்க்காத மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரொடியூசர், ரொம்ப கோஆப்ரேட்டான ஒரு ஆள், ரொம்ப ஜென்டில்மேன். நீங்கள் எனி டைம் ஒரு 3 o'clock 4 o'clock ஒரு சும்மா ஒரு டெக்ஸ்ட் பண்ணிங்கனாலும் அதுக்கு ரொம்ப ஆக்டிவாக டக்குன்னு ரிப்ளை பண்ணுவார். அண்டு அவர் இன்னும் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி சான்ஸ் கொடுக்கணும். இந்த படத்தை பொறுத்த மட்டும் ரொம்ப டஃப்பான ஒர்க்காக என்னென்னா, கருணாசனை, அதுக்கப்புறம் விமல் சார். இப்போ ஆக்சுவலி ஃபுல் படமும் வந்து ஒரு காருக்குள்ளே தான் ட்ராவல் நிறையா இருக்குது. ஸோ ஒரு கார்லேயே படம் இருக்கிறனால நம்ம காரை சுற்றி ஒரு 3 கேமரா ரிக் பண்ணியிருப்போம், அதை சுற்றி லைட் இருக்கும், உட்கார இடம் இருக்காது. டைரக்டரால் வந்து அந்த ஆக்ஷனை கரெக்டாக பார்க்க முடியாது. ரொம்ப டஃப்பான ஒரு ப்ராசஸாக இருந்தது. எல்லா படமும் பண்ணுற மாதிரி தான். பட் கார்லேயே நிறைய இருந்தனால வந்து என்னன்னா, நான் முதல்ல அவங்க 2 பேரும் தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஆக்சுவலி. ஏன்னா காரில் ஏசி இருக்காது, எதுவுமே இருக்காது. நீங்கள் கார் வந்து அவர் ஓட்டணும், சுற்றி லைட் இருக்கும், அது ஒரு ஹைவேல நடக்கிற கதை, அவர் இடிக்காமல் ஓட்டணும், பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், அதெல்லாம் மீறி வந்து அந்த ஷார்ட் கரெக்டாக இருக்கணும், அதில் நான் ஃபோக்கஸ் கரெக்டாக வைக்கணும். ஸோ அவங்க ஆக்சுவலி வந்து என்னென்னா எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க இந்த படத்தில். அவங்க ஒரு தடவை கூட வந்து என்னென்னா, ஏன்பா இன்னொரு டேக் போகிற அப்படின்னு அவங்க எனக்கு கேட்டதே கிடையாது ஆக்சுவலி. அண்ட் இந்த படம் வந்து ஆக்சுவலி என்னென்னா, என்னோட இது என்னென்னா, இது யாருக்காக ஹிட் ஆகுதோ ஓடுதோ இல்லைன்றது மைக்கிளுக்காக ஓடணும். ஏன்னா மைக்கிளோட ஹார்ட் ஒர்க் தான் இந்த படம் ஆக்சுவலி. ஏன்னா அவர் இந்த ஸ்கிரிப்டை என்கிட்ட சொல்லும் போது எனக்கு வந்து இது கண்டிப்பாக ஒர்க் ஆகிற போகிற ஒரு ஸ்கிரிப்டுன்றது 100% பாசிட்டிவாக தெரிஞ்சுது. அண்ட் அவர் வந்து சச்ச ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர். ஸோ எனக்கு என்னோட இது என்னென்னா, ப்ரொடியூசர்லாம் தாண்டி அவருக்காக இந்த படம் நல்லா போகணுன்றது தான் என்னோட ஒரே கோல். தேங்க்ஸ். நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். இங்கே நான் தான் கிங்கு, நேற்றைய வெற்றி, போகுமிடம் வெகு தூரமில்லை, நாளை வெற்றி படத்தின் இயக்குனர் தியாகராஜன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப எமோஷ்னலான கண்டென்ட் இது. அந்த எமோஷ்னல்லே கொஞ்ச நேரம் இப்போ பேசுனது எல்லாருக்கிட்டையுமே அந்த எமோஷனல் வந்துச்சு எனக்கு. ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ணோன்னா சிவா சார் தான். ஸோ சிவா சார் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை வந்து சூஸ் பண்ணுறது அவரே சொல்லிட்டாரு, நான் திருப்பி சொல்ல வேணாம். ஸோ இதே மாதிரி ஸ்கிரிப்ட் வந்து நிறைய இயக்குனர்கள் நிறைய பேர் அதே மாதிரி வெயிட்டிங்கில் இருக்காங்க. 10 வருஷமாக 15 வருஷமாக கூட வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் அதை சூஸ் பண்ணி பண்ணணுன்றது என்னோட பெரிய வேண்டுகோள் சார். தேங்க்யூ சார். மைக்கிள் பிரதர் நெக்ஸ்ட்டு. மைக்கிள் வந்துட்டு இதான் எல்லோரும் கதை அந்த பவுண்டிங் புக்கு வந்து படிங்கன்னு சொல்லிட்டாரு. சரி என்னடா இது ஒரே நேரத்தில் உட்காந்து படிக்கணுமா அப்படின்லாம் பார்த்தேன். அதை படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த இடத்த விட்டு நான் ஏஞ்சிக்கவே இல்லை. 3 hours அந்த படித்து முடிச்சிட்டேன். அந்த 3 hours ஏன் சொன்னேன்னா, அவர்கிட்ட நான் இப்போ இமிடியேட்டாக சொல்லியிருந்தேன், 3 hours மேலே வருது, ஃபுட்டேஜாக எதனா இதுக்குள்ளே ட்ரிம்மிங் பண்ண முடியுமா பாருங்கள், அந்த ஸ்கிரிப்ட்லேயே நான் சொன்னேன் நான். ஸோ அந்த விஷயம் வந்து அவருக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறமா அதில் நிறைய ஒர்க் அவுட் பண்ணாங்க. ஸோ எதுக்காக ஒர்க் அவுட் பண்ணாங்கன்னா, இந்த படம் எப்படி வரணும், அதுக்காக எல்லாரும் எப்படி சப்போர்ட்டாக இருக்காங்கன்ற விஷயம் தான் மெயின். ஸோ அதுக்காக மட்டும்தான் அவர் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணார் மைக்கிள் பிரதர். ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். நிறைய கஷ்டம் இருக்குது, அதை பற்றிலாம் வேணாம், வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ இது எல்லாமே இதுக்கப்புறம் ஃபியூச்சர்லேருந்து நிறைய அவருக்கு கொடுத்துட்டே இருக்கணும். நாங்கள் எல்லாருமே அவர் கூட ட்ராவல் பண்ணணும். இது ப்ரொடியூசருக்கும் சரி எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஹாப்பினிங் படமாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து விமலண்ணன் வந்துட்டு நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த படம் வந்து தனித்துவமாக இருக்கும். அவரோட ஆக்டிங்கும் எல்லாமே சரி, அவர் டைலாக் பேசுகிறதும் சரி. எக்ஸாம்பிளாக வந்து இந்த ட்ரைலரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த வாய்ஸ் வந்து ஒரு சின்ன பேஸில் இருக்கும், அருள்தாஸ் மாதிரி கிட்டத்தட்ட பேஸில் இருக்கும். ஸோ அதை நான் கேட்டோடனே மிரண்டு போயிட்டேன். செம்ம வாய்ஸ், இது சான்ஸே இல்லை. அவர் வாய்ஸும் செம்ம வாய்ஸு. படத்துலையும் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. கருணாசனை வந்துட்டு சொல்லிட்டாங்க எமோஷனலாக கனெக்ட் ஆகுது எல்லாமே அப்படின்னு. அவர் அவ்வளோ ஈடுபாடு இந்த படத்தில். என்ன எல்லாமே கேட்டுட்டு இருந்தார், என்ன வருது, என்ன நெக்ஸ்ட்டு, என்ன பண்ணணும், அந்த மாதிரி டீட்டெயிலாக கேட்டு எல்லாருக்காகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து மைக்கிளுக்கும் அந்த ரோட்டில் த்ரூ அவுட்டாக வந்து ட்ராவல் பண்ணும்போதும் சரி எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு எங்கள் கூட நைட்டு இப்போ 12 மணி 1 மணி அந்த திருநெல்வேலி ரோடு அது எல்லாமே என்ஜாய் பண்ணி எங்களுக்காக வந்து பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. வந்திருக்க சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் நன்றி.
ரகுநந்தன் சார் விட்டுட்டேன். அவர் வந்து செம எப்படின்னா தென்மேற்கு பருவ காட்டுற அந்த எல்லா பாட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. இந்த எஸ்பெஷலாக இந்த சாங் வந்து ஃபஸ்ட்டு கேட்ட உடனே நாங்கள் மெமரைஸ் ஆகிட்டோம். செம்ம ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. இந்த விஷுவலும் செம்மையாக இருக்கும். படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மையாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லாம் ஃபார் பாடலாசிரியர் அம்பிகா குமரன் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் மைக்கேல் சாரை முதல்ல எனக்கு அறிமுகப்படுத்தினது வந்து வெங்கட்க்கு முதல்ல என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா எங்களோட தயாரிப்பாளர் சிவா கிலாரி, விமல் சார், கர்ணா சார், மேரி ரிச்சர்ட்ஸ் எல்லாருமே இந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரத்தை வந்து வெகு இயல்பாக பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிக முக்கியமான படம். எங்களோட இயக்குனரோட 20 வருஷ கனவு, தயாரிப்பாளரோட 3 வருட நம்பிக்கை இந்த படம். இதில் 3 பாட்டு இருக்குது. இதில் கடமுடன் ஆரம்பிக்கிற பாட்டு நான் எழுதியிருக்கேன். அதை வந்து வைக்கம் விஜயலட்சுமி அவங்க வந்து பாடியிருக்காங்க. இந்த விழாவோட நாயகன் இசையமைப்பாளர் ரகுநந்தன் அவர்கள் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நான் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே வந்திருக்கிற சீஃப் டெக்னீஷியன்ஸ், பத்திரிகையாளர்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் இயக்குனருக்கு மனமார்ந்த நன்றி. கோ டைரக்டர்ஸ், அதுக்கப்புறம் என் கூட ஒர்க் பண்ண, நான் இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். என் கூட ஒர்க் பண்ண தம்பிங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. வசந்த கால தென்றலாய் வாசலில் வந்தமரும் வண்ணத்து பூச்சியாய் கண்களில் கதை சொல்லும் கதை நாயகி மேரி ரிக்கட்ஸ் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தமிழ் அதிகமாக வராது, கொஞ்சம் தான் வரும். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மைக்கேல் சார் அண்ட் சிவா கிலாரி சார். எனக்கு இந்த ஆப்ஷன் கொடுக்குறது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே கருணாசன் சார், விமல் சார் கூட எனக்கு ரொம்ப நான் பிடிச்சிருக்க ஆர்டிஸ்ட்டு. நான் இப்படி அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர் ரகுநந்தன் சார் மியூசிக் ரொம்ப ஆல்ரெடி எல்லோரும் வாட்ச் பண்ணிட்டாரு. ரொம்ப அதிகமாக நல்லா பண்ணிட்டாரு. அவ்வளோதான், எனக்கு அதுக்கப்புறம் பேச முடியாது. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் தமிழ் சினிமாவில் பேரன்பின் பெருமனிதர், தயாரிப்பாளர், நடிகர் PL தேனப்பன் அவர்களை பேச அழைக்கிறோம். வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், ப்ரெஸ் மீடியா மற்றும் ஃபோட்டோகிராஃபர் மற்றும் மேடையில் அமைந்திருக்கும் என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட காலை வணக்கம். போகும் இடம் வெகு தூரம் இல்லை என்ற டைட்டில் ரொம்ப கேச்சிங்காக இருக்குது. இந்த படத்தோட எனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, அவர் மைக்கேல் எங்கிட்ட தான் வந்து இந்த ஒரு கல்கின்னு ஒருத்தர் நம்ம குரங்கு பொம்மையில் எங்கூட நடித்தார். அவர் வந்து எங்கிட்ட ஏதாவது நல்ல ஸ்கிரிப்ட் கேட்டால் சொல்லு அப்படின்னு சொன்னேன். என்கிட்ட வந்து ஸ்கிரிப்ட் சொன்னார். உண்மையிலே இந்த கதையை வந்து நான் மைக்கேல் சொன்னதோட ஜாஸ்தி நான் இன்ட்ரெஸ்டில் சொல்லியிருக்கேன். அத்தனை பேர்கிட்ட நான் இந்த கதையை சொல்லியிருக்கேன். ரொம்ப அருமையான அற்புதமான ஒரு ஸ்கிரிப்டு. நான் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு நினச்சேன். சந்தர்ப்ப சூழ்நிலை சரியாக வரல. ஒரு பண்ணுறேன். இது கருணாவுக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னேன், இப்படி ஒரு கதை கேட்டேன், ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குன்னு. அண்ணா நீங்கள் அவ்வளோ ஈஸியாக சொல்ல மாட்டீங்களா, கொஞ்சம் அனுப்புங்கன்னாரு. உடனே நம்ம மைக்கில் அனுப்பிச்சி விட்டேன். அன்றைக்கே ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கருணா உடனே சிவகங்கைக்கு அனுப்பிச்சி நைட்டு கதையை கேட்டு நைட்டே கருணா ஃபோன் பண்ணி சூப்பர் ஸ்கிரிப்டுன்னு அப்படின்னாரு. நிச்சயமாக அந்த கதை வந்து கருணாஸுக்கும் விமலுக்கும் இல்லை டைரக்டருக்கும் டெக்னீஷியனும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த படம் வந்து ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுக்குங்கல்ல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே முடியாது. நான் இதேமாரி தான் பேரன்பு படம் எடுக்கும், வர்றம்ப ரோட்டெல்லாம் கதையை சொல்லுவேன். இந்த படத்தும் வர்றம்ப ரோட்டெல்லாம் கதை சொல்லிக்கான கிளைமேக்ஸ் யாருக்கும் சொன்னதில்லை. என் நண்பர் அத்தனை பேருக்கும் சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன், கிளைமேக்ஸ் சொன்னதில்லை. இந்த படத்தோட ஹைலைட்டே அந்த கிளைமேக்ஸ் தான். நிச்சயமாக யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு விதத்தில் ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். நிச்சயமாக அந்த படம் ஒரு பெரிய லெவலில் வெற்றியாகுங்கிறதுல எந்த வித டவுட்டும் கிடையாது. நிச்சயமாக அந்த ப்ரொடியூசருக்கு ஒரு நல்ல ஒரு படமாக எடுத்து மைக்கேல் மாதிரி நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணணுங்கிறத மனசில் வாழ்த்துக்கிறேன். அப்புறம் நான் இன்னொன்று சொல்கிறேன். இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியில் பெரிய பிரச்சனையாக போய்க்கிறது ஒன்று உத்தம வில்லன் பஞ்சாயத்து, இன்னொன்று வந்து மைக்கேல் ராயப்பன். ஏன்னா இது ரெண்டு ஹீரோவும் வச்சு நான் படம் பண்ணியிருக்கேன். சிம்பு வச்சு வல்லவன் படம் பண்ணேன். ஏன்னா சிம்பு வச்சு படம் பண்ணுறதே பெரிய மேட்ரு. சிம்பு டைரக்டராக போட்டு நான் படம் எடுத்தேன். அப்போ எனக்கு பேசுகிறதுக்கான ரைட்ஸ் நிறைய இருக்குது. அதேமாதிரி கமல் சாரை வச்சு உத்தமன் வில்லன்னு படம் எடுத்தாங்க இவங்க திருப்பதி பிரதேஷ். அந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னா, அந்த டைம் நான் தான் செக்ரட்டரியாக இருந்தேன் கவுன்சிலில். அந்த டைம் வந்து
நடந்தது என்னங்கிறது வந்து என்னவோ இருக்கட்டு. ஆனால் அந்த அன்னைய பிரச்சனையில் வந்து கமல் சார் வந்து லெட்டர் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாருங்கிறது உண்மை. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த லெட்டரை வந்து அதுக்கு அடுத்த ஒரு அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு மெயின் ஃபண்டிங் பண்ணது வந்து இவங்க ஒரு பைசா கூட போடல. மெயின் ஃபண்டிங் பண்ணது வந்து ஈராஸ் ஃபண்டிங் கொடுத்தாங்க. அந்த ஃபண்டிங்கை செட்டில் பண்ணது ஞானவேல் ராஜா. அதனால் அதுக்கு அடுத்த நாளே ஞானவேல் ராஜாவுக்கு டோட்டலாக அந்த லெட்டரோட காப்பிரைட்டை வந்து ஞானவேல் ராஜாவுக்கு சரண்டர் பண்ணிட்டாங்க. இதனால திருப்பதி பிரதேசத்துக்கு இதுக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த வித சம்மந்தமும் இல்லை கேட்குறதுக்கு. அப்படியே கேட்கணுன்னா இந்த ரைட்ஸ் வந்து கேட்கணுன்னா ஒரு ஞானவேல் ராஜா தான் கேட்டாகணும். அது ஞானவேல் ராஜாட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், நான் என்றைக்கா இருந்தாலும் கமல் சாருக்கு சப்போர்ட்டு தான் அப்படின்னு சொன்னார். ஒரு மதுரை அன்புச்செழியனுக்கு இத்தனை பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில் கொதிச்செழுந்து இன்டர்வியூ கொடுத்த மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய ஒரு கலைஞன் ஒரு கமல் சாருக்கு யாரும் பேசலைங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் வந்து கமல் சாரை போய் டேட்டு கேட்குறக்கோ இதுக்கோ ஜால்ராக்கா சொல்ல. ஏன்னா 1க்கு 3 படம் கமல் சார் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இவங்கெல்லாம் ஒரு படம் தான் எடுத்திருக்காங்க. தானு வந்து ஒரு படம் தான் எடுத்திருக்காரு. இவர் திருப்பதி பிரதேஷ் ஒரு படம் தான் எடுத்திருக்காங்க. நான் 3 படம் எடுத்திருக்கேன். அவரோட ஓன் ப்ரொடக்ஷன் வந்து 2 படம் கோ ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணிங்க. அதுபோக 19 படம் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன் ராஜ்கமலில். அப்போ எனக்கு தெரியும் கமல் சாரை பற்றி டெஃபினட்டாக. எனக்கு தெரிஞ்சு 2015 மே மாதம் அவர் கூப்பிட்டு டேட் கொடுக்குறேன்னு சொன்னார். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் டேட் கொடுக்குறேன்னு சொன்னார். இவங்களால பணம் ரெடி பண்ண முடியல, இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் இவங்க தான் ஃபோன் பண்ணி, ஏன்னா இதுக்கு வேணால் அருள்பதியும் திருப்பூர் சுமணத்துக்கும் தெரியும், அவங்கள கேட்டால் தெரியும். அதுக்கப்புறம் இவங்க தான் பணம் ரெடி பண்ண முடியல, நீங்கள் டேட் வேறு யாருக்கா கொடுத்துருங்கன்னு 2015 இவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அன்றைக்கே முடிஞ்சு போச்சு. இப்போ திருப்பி இவ்வளோ பெரிய ஒரு நாயகன் ஒரு கமல் சாரை வந்து இவ்வளோ தூரம் மாற்றி எல்லோரும் வச்சு செய்கிறது ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஒரு சினிமா ரசிகனாக நான் வந்து இப்போ நானும் வல்லவன் படம் எடுத்தேன். உண்மையாக ரைட்ஸ் இருந்தால் நான் தான் கேட்கணும் சிம்புட்ட. நான் இன்றைக்கி வரைக்கும் கேட்டது இல்லையே. ஏன்னா சிம்பு டைரக்டராக வச்ச படம் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி வரைக்கும் சிம்புட்ட படம் பண்ணி கொடுன்னு கேட்டதில்லை. ஏன் கமல் சார்ட்டையும் கேட்டதில்லை. என்ன என் பொசிஷன்னு தெரியல இருக்கும். நான் இது வரைக்கும் யாருக்கும் 100 ரூபா கடன் கிடையாது இண்டஸ்ட்ரியில். நெஞ்ச நிமித்தி தான் தெரியுறேன். யாருக்கும் 100 ரூபா பேலன்ஸ் கிடையாது. எந்த டெக்னீஷியனுக்கும் பேலன்ஸ் கிடையாது. எல்லோரும் அது பேசுகிறதுக்கு தகுதி இருந்தால் இதெல்லாம் இருந்து பேசுனா இல்லை ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ தூரம் பேலன்ஸ் வச்சுருக்கவங்க பேசுனா எல்லாருக்கும் செட்டில் பண்ணிட்டு பேசுங்க. அது இதுதான் என்னோட தாய்மான கருத்து. நன்றி, வணக்கம். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். பூமி தாங்கும் முன்னே நம்மை பூவாய் தாங்கிய அன்னையை தொலைத்து அலைந்த மகன்களின் கதையை கண்ணீர் வர வைத்த ஜே பேபி இயக்குனர் சுரேஷ் மாரி அவர்களை பேச அழைக்கிறோம். இங்கே வந்திருக்கிற ஊடக நண்பர்கள், ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். சினிமாவை நேசிக்கிறவங்க எல்லாருக்கும், அப்புறம் மேடையில் இருக்கக்கூடிய எல்லாம் பெரியவர்கள். எனக்கு பெருசாக அறிமுகம் கிடையாது. கருணாசன், விமல் பிரதர், ப்ரொடியூசரு ஸ்னேகன் சார், எல்லாருமே இங்கே தான் நான் பார்க்குறேன் நேரில் ஃபஸ்ட்டு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய பெரிய வாழ்த்துக்கள், வணக்கம். போகும் இடம் வெகு தூரமில்லை இந்த ஸ்கிரிப்ட் நான் படிச்சிருக்கேன். ஏன்னா வந்து ஜே பேபியில் வந்து மைக்கேல் வந்து என்கிட்ட வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஒர்க் பண்ணாப்புல கோ டைரக்டராக. கதையில் நிறைய எனக்கு வந்து பெரிய ஹெல்ப் பண்ணாப்புல. இந்த படம் இன்றைக்கி எல்லோரும் ரசிக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து மைக்கேலோடைய இன்புட் ரொம்ப முக்கியம் இந்த படத்தில், ஜே பேபியில். அப்புறம் அவன் பயங்கரமான ஒரு கோவக்காரன். எனக்கே அவனுக்கு பயமாக இருக்கும் அவனை பாதுகாப்பு. முகத்தை வந்து சாதாரணமாக இருக்கும்போதே ஒரு மாதிரி பயமாக இருக்கும். அவன் கோவப்பட்டால் இன்னும் அதிகமாக இருக்கும் அது. ஆனால் குணம் இருக்கிற இடத்துல தான் கோவம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே அவன் குழந்த மாதிரி அவன். நான் படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது, டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட வந்து நீங்கள் இப்படி எடுக்கணும் இப்படி எடுக்கலையேன்னு என்கிட்ட வந்து சொல்லிகிட்டே இருப்பான். டே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று யோசிக்கிறது, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்க எடுப்பாங்கடா, நீ எடுக்கும்போது தான் உனக்கு தெரியும் அப்படின்னு என்கிட்ட கோச்சிக்கிட்டு நான் வேலையை விட்டுலாம் போகிறேன்லான்னு சொல்லியிருக்கான். திருப்பி கூப்பிட்டு அப்படிலாம் இல்லை, சினிமா முதல்ல நல்லா புரிஞ்சுக்க ஃபஸ்ட்டு, நீ எடுக்கும்போது உனக்கு அந்த அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி திரும்ப அவ்வளோ ஒரு எமோஷனான ஒரு ஆள். ரொம்ப கரராக இருப்பான். அவனுக்கு என்ன நினைக்கிறானோ அதை வந்து வெளியில் கொண்டு வரணும்னு நினைக்கிறது. எல்லா சைட்லேயுமே அவனுடைய திறமையை வளர்த்துக்கணும். நம்ம எடிட்டிங் பண்ணுவோம்ல, சொன்ன மாதிரி சாங் லிரிக்ஸ் எழுதுறது, எல்லா வேலையிலுமே தலையிட்டு அது எல்லாத்தையுமே வந்து அது ரொம்ப நல்லா பண்ணக்கூடிய ஒரு ஆள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த படம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர்ஸ், டீசரு, இது சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப ஒரு முழுமையாக மன நிறைவாக இருக்குது. ரொம்ப முக்கியமாக இந்த லைனை ரொம்ப புதுசாக தேர்வு பண்ண ப்ரொடியூசருக்கு எனக்கு பெரிய வாழ்த்துக்கள். மைக்கேல், உனக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். உலகம் உள்ளவரை உயிர்ப்பிக்கும் அந்த கிராமத்து மண்மனம் மாறாமல் ஒரு அழகியல் கவிதை போல தந்த இயக்குனர் SR பிரபாகரன் அவர்களை பேச அழைக்கிறோம். அன்பிற்குரிய அனைவருக்கும் வணக்கம்.
ஃபஸ்ட்டு வந்து பத்திரிகை துறை சேர்ந்த மீடியா, யூடியூப்லேருந்து இணையதளம் எல்லா பத்திரிகையாளருக்குமே வந்து ஒரு பெரிய நன்றி. எதுக்கு அப்படின்னா, கடந்த 2 வாரத்துக்கு முன்பு வந்து உயிர் தமிழுக்கு படத்தினுடைய அந்த ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. அந்த ஈவெண்ட்டில் அவங்க எல்லாருமே சந்தித்தோம். படம் வெளிவந்து நீங்கள் இந்த கடந்த வாரம் நீங்கள் கொடுத்த வரவேற்புக்கு, ஏன்னா படத்தை பற்றி எல்லா பக்கமும் எல்லா பத்திரிகையாளருமே எல்லாருமே வந்து சிறப்பாக எழுதியிருந்தாங்க படத்தை பற்றி. 2 நாளைக்கு முன்பு அமித் சாரோட பேசிகிட்டு இருக்கும்போது சார் சொன்னாங்க, படம் எப்படி இருக்குது உண்மையான்றதெல்லாம் நமக்கு தெரியலைங்க, ஆனால் பத்திரிகையாளர் வந்து இந்த விட நம்ம கொடுத்த ஆதரவு வந்து உண்மையாகவே லைஃப்பில் மறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவருடைய இந்த இப்படி ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கும்போது எது கான்ட்ரவர்சியான விமர்சனங்கள் பண்ணாமல் படத்தை வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக உருவாக்கி கொடுத்தது வந்து நீங்கள் தான். அதுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. இந்த போகுமிடம் வெகு தூரம் இல்லை இசை வெளியீடு, ஃபஸ்ட்டு வந்து தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா முதலீடு பண்ணுற எல்லாருமே, இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாருமே லாபம் சம்பாதிக்கின்ற ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த படம் எனக்கு லாபம் கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, நல்ல கதைகளை நான் தொடர்ந்து படம் பண்ணுவேன்னு சொன்னார் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. அதுக்கு பிறகு வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து எனக்கு தமிழ் சரியாக வராது, நான் தெலுங்கு, இருந்தாலும் நம்ம கடைசி வரைக்கும் தமிழில் பேசுகிறேன்னு சொன்னார் இல்லைங்களா, அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. நாங்கள் என்ன திரும்ப அதான் சொல்லிகிட்டு இருக்கோம், நீங்கள் எந்த லாங்குவேஜ்லேருந்து வாங்க, ஆனால் இங்கே வரும்போது எங்களோட கலந்துருங்க, நீங்கள் உங்களோட கலந்து உறவாடவும் உங்களை லைஃப்பில் ட்ராவல் வரும், நாங்கள் ரெடியாக இருக்கோம், எங்களை நாங்களாக இருக்க விட்ருங்க. அது மட்டும்தான் ஒற்றை கோரிக்கை எப்போதுமே தமிழர்கிட்ட இருக்குது. அதனால் முழுவதும் கஷ்டப்பட்டோ எப்படியோ முழுவதும் தமிழ் பேசிய தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய நன்றி. அப்புறம் ஹீரோயின் அவங்களும் தமிழ் வரலைனாலும் அவங்க முடிஞ்ச அளவுக்கு தமிழ் பேசினாங்க. ஸோ படத்தினுடைய நாயகன் விமல், நெருங்கிய நண்பர் அவர். ஃபஸ்ட்டு வந்து பசங்களில் ஆரம்பித்து ஒரு பெரிய ரவுண்டு முடித்து செகண்ட் ரவுண்டு வந்து விலங்கில் பெரிய ஹிட்டோடு ஆரம்பிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு இருந்ததை விட விலங்குக்கு பிறகு நண்பர் விமலுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாயிருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன ஒப்பீனியன் வந்துருச்சு ஆடியன்ஸில் அப்படின்னா, நல்ல கதைகள், இப்போ நடிக்கிறது எல்லாமே சிறந்த கதைகள் அவர் இருக்கார் அப்படின்னு ஒரு பெரிய ஹோப் வந்துருச்சு. ஒரு டைம் வந்து விஜய் சேதுபதி மேலே, நண்பர் விஜய் சேதுபதி மேலே இருந்துச்சு. அவர் ஒரு படம் அப்போ வந்து இந்த மாத அளவுக்கு வர முன்னாடி நல்ல கதைகளில் ரொம்ப சூஸியாக செலக்ட் பண்ணி அவர் பண்ணார். அவர் நடிக்கிறாருனாவே அது சிறந்த படமாக இருக்கும் அப்படின்னு ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வந்து இப்போ விமல் அவர்கிட்ட வந்திருக்கு நான் நினைக்கிறேன், விலங்குக்கு பிறகு. தொடர்ந்து இதுக்கப்புறம் அவரோட லைனப்பில் இருக்க படங்களாக இருக்கட்டும், எழில் சாரோட படமாக இருக்கட்டும், சுந்தர்சி சார் படமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஹிட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய படங்களுடைய லைனப்பாக இருக்குது. ஸோ செகண்ட் ரவுண்டில் விலங்குக்கு பிறகு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ட்ராவல் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த போகுமிடம் வெகு தூரமில்லை படத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதோட ஆர்ஆராக இருக்கும், சவுண்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே சிறப்பாக இருக்குது. சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். படம் ரொம்ப லைவாக இருக்குது, ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. அதனால் விமல் அவருடைய கேரியரில் நிச்சயமாக ஒரு ஹிட்டு பட லிஸ்ட்டில் இது இருக்கும். அதுக்கு வந்து படத்தினுடைய தயாரிப்பாளர், இயக்குனர் 2 பேருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் எல்லோரும் பேசும்போது வந்து டைரக்டர் மைக்கேல் ஒரு பெரிய வெல்கம் அவருக்கு. ஏன்னா முதல் படம், சிறந்த பெரிய இயக்குனர் அவர் வரன் வாழ்த்துறேன். எல்லோரும் பேசும்போதுமே வந்து இயக்குனரை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, ஒருத்தர் கூட மிஸ் பண்ணல. ஸோ அங்கேயே தெரியுது ஒரு இயக்குனரோட ஆளுமை என்னவாக இருந்திருக்கும். ஒரு படம் எடுக்கும்போது அவர் என்னவா ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா அவரை மிஸ் பண்ணாமல் எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிச்சு. அதுக்கு வந்து இன்னொரு சாட்சி வந்து அவருடைய ஜெய் பேபி படத்தினுடைய இயக்குனர். அவர் எப்படி இருப்பார்னு சொன்னது. அவரை நான் இதில் இந்த மேடையில் சந்திக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, ஜெய் பேபி சிறப்பாக இருந்துச்சு. மைக்கேல் அவருடைய உழைப்பு, அவர் சொன்னார், அவர் எவ்வளோ பெரிய கோபக்காரன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். இவ்வளோ பெரிய ஒரு படத்தை அவர் எல்லாத்தையும் ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டேஜில் வந்து மிஸ் ஆகாமல் அவருடைய பேரையும் அவருடைய ஆளுமையும் சொல்கிற அளவுக்கு அவர் கொண்டு வந்திருக்காருன்னா அவருடைய உழைப்பு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நிச்சயமாக இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் கேட்ட மாதிரி அவருக்காக நிச்சயமாக அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும்னு நினைக்கிறேன். மைக்கேலுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் கருணாஸ் அண்ணன், எங்கள் ஊருக்கார் அண்ணன், நாங்கள் ஏதாவது ஒரு படத்தில் சேர்ந்து பண்ணிடணும்னு நிறைய அடிக்கடி பேசுவோம், ஆனால் தள்ளி போய்கிட்டே இருக்குது. நிச்சயமாக சேர்ந்து பண்ணுவேன். படத்தில் வந்து ட்ரெய்லரில் வந்து நண்பர் விமலையும் கருணாசனுடைய அந்த லுக்கும் பார்க்கும்போது
ரொம்ப லைவாக ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. அதுவும் அவர் இந்த கெட்டப்பில் நான் பார்த்ததே இல்லை அவரை. ஆமாம், ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. நிச்சயமாக வந்து கருணாசனுடைய கேரியர்லேயும் இது முக்கியமான படமாக இருக்கும். நண்பர் விமலுக்கும் கருணாசனனுக்கும் இது முக்கியமான வாழ்க்கையில் எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஸோ அவங்க 2 பேருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து எங்கள் இசையமைப்பாளர் ரங்கநந்தன் சார் சொல்லணும். சுந்தரபாண்டியன் அவரோடையும் திரும்ப இன்னொரு படம் பயணிக்கணும்னு பேசிக்கிட்டே இருக்கோம். எப்போ அமைப்புன்னு தெரில. நம்ம வந்து நிறைய வேலை விஷயமாக நம்ம சென்னை சிட்டிக்குள்ளேயே ஃபுல்லாக சுற்றிட்டு எப்போயாவது ஃப்ரீயாக கிடைக்கும் போது நம்ம சொந்த ஊர் நோக்கி பயணிக்கிறோம். அப்போ வந்து வட மாவட்டங்களில் ரொம்ப போக முடியறதில்ல என்னால். அந்த ஹைவேல கிராஸ் பண்ணுறது தான். தென் மாவட்டங்களில் போய் நம்ம போய் எங்கே போய் இருந்தாலும் சரி, ஒரு 10 இடத்துல வந்து சாங் எங்கேயாவது தூரத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு 8 சாங் ராஜா சார் சாங் கேட்குதுன்னா, ஒரு 2 சாங் ரங்கநந்தன் சாருடைய சாங் கேட்குது. அது வந்து தென்மேற்கு பருவக்கட்டராக இருக்கட்டும், சுந்தரபாண்டியனாக இருக்கட்டும், நீர்ப்பறவையாக இருக்கட்டும், மஞ்சப்பையாக இருக்கட்டும், அப்படி ஏதோ ஒரு படத்தினுடைய ஏதோ ஒரு பாடல் எங்கேயோ தூரத்தில் ஒரு 10 பாட்டில் ஒரு பாட்டை ஒழிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன புரியுது அப்படின்னா, இத்தனை வருடங்கள் கடந்து இளையராஜா சார் வந்து அவருடைய சாங் வந்து காற்றுல இன்னமும் கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு பாயிண்டில் அவருடைய பாடல்கள் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாட்டாக மனசில் வந்து ரொம்ப போய் சேர்ந்த ஒரு பாடலாக இருக்கனால தான் அது ஒழிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ அவருடைய இசை பயணம் இன்னும் நீண்ட தூரம் போகணும், நிறைய சிறந்த பாடலில் கொடுக்கணும். ராஜா சார் அளவுக்கு உங்களுடைய பாடல்களும் காலம் கடந்து இந்த காற்றில் ஒழிச்சுக்கிட்டே இருக்குன்னு வாழ்த்துறேன். நிச்சயமாக அதுக்கு எல்லா திறமையும் உள்ளவர் அவர். படம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லாருமே பத்திரிகையில் சேர்ந்த எல்லாருக்குமே திரும்ப ஒரு வேண்டுகோள், தயாரிப்பாளர், ஏன்னா படம் வந்து என்ன வேணாலும் சரி, முதலீடு என்ன வேணாலும் சரி, நான் தொடர்ந்து படம் எடுப்பேன்னு சொன்ன அந்த காரணத்துக்காவது நீங்கள் அவங்களை உற்சாகப்படுத்தணும். நிச்சயமாக படம் வெற்றிப்படும். வாழ்த்துக்கள். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். எப்போது எனக்கு எண்டு கார்டு போடுவார்கள் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். யாருக்குடா எண்டு கார்டு என்று ரெக்கார்டு போட்ட மீண்டும் களமிறங்கிய ரோபோ சங்கர் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். நீங்கள் இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, விமல் வந்து உங்களை இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா எப்படி கூப்பிட்டுருப்பாரு அப்படின்னு 2 வார்த்தை பேசுகிறீங்க. ஓகே, இப்போலாம் கண்டென்ட் அவங்களே ரெடி பண்ணிகிட்டே வந்துடுறது. முதல்ல கவிதா மேடத்தை பற்றி சொல்லணும். உங்கள் மேடம் சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இந்த படத்தினுடைய குழுவினர் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த முதல்ல வணக்கங்கள். இப்போது நிறைய நம்ம சினிமா சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளெல்லாம் பார்த்திங்கன்னா, மற்ற தொகுப்பாளர்களெலாம் கூப்பிட்டா நிறைய அமௌண்ட்டு கேட்குறாங்க அப்படின்ட்டு இப்போ இவங்க வந்து இதற்காக நேரம் ஒதுக்கி தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டு, இல்லை ஃப்ரீயாக இல்லை, அதுக்கும் கவர் போயிட்டு தான் இருக்குது. அது கவருக்கேற்ற கவர் போயிட்டு தான் இருக்குது. நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு போகணும். ஏன்னா நாளைக்கு அங்கே கவர், எந்த கவரையுமே கவர் பண்ணுறது தான். அதனால் வந்து பாருங்கள், இப்படி இடையில வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க. முக்கியமான நிறைய இன்னைக்கு வெளுத்து வாங்க வேண்டியது நிறைய கண்டென்ட் நல்லா நிறைய இருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் தான், அதனால் வந்து கேமராலாம் நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஆளோடைய எக்ஸ்பிரஷன்லாம் வேறு லெவலில் இருக்கும், கரெக்டாக பிடிச்சிக்குங்க. கவிதா மேடம் வந்து இதுக்காக தனியாக ஆஃபீஸ் போட்டு முதல்ல வந்து அந்த தொகுப்பாளனினா ஒரு விழாவை எடுத்து பேசுகிறது எப்படின்னு, ஒவ்வொருத்தரையும் வந்து மேடையில் கூப்பிட்றது எப்படின்னு அவ்வளவு அழகாக தெளிவாக அதை எழுதிட்டு வர்றாங்கல்ல, அதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல் கவிதா மேடத்துக்கு. இப்போ தேனப்பண்ணன் சொன்ன மாதிரி இப்போ அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, இப்போ அவங்க இல்லை மேடம் இருங்க, நீங்கள் ப்ளீஸ் கண்ட்ரோல் பண்ணாங்க மேடம், சொல்லிடுறேன் மேடம். எவ்வளோ நாள் வந்து நான் மேடையிலே இருக்குது, என்னை கூடிய சீக்கிரம் வெள்ளித்திரையில் பார்க்கணும், நான் கதாநாயகியாக நடிக்க தயார், ரோபோ நீங்கள் ஹீரோவாக நடிக்க தயாரா என்று என்னிடம் கேட்டார்கள். அதை நான் சொன்னேன், நான் கண்டிப்பாக நடிக்கிறேன், பார்ப்பதற்கு ஆடியன்ஸ் தயாரா என்று ஒரு கோரிக்கை. அதை கேட்டவுடனே தேனப்பண்ணன் சொன்னாரு, நான் அந்த படத்தில் வில்லனாக நடிக்க தயார். இந்த கூட்டத்தில் இருக்கும் ஒருவர் தயாரிப்பாளராகவும் தயார் என்று சொல்லிவிட்டார். கூடிய விரைவில் இங்கே நிற்கக்கூடிய கவிதா அவர்கள் சிலுவென மேக்கப்புகளை போட்டுக்கொண்டு நடுவிலே உட்கார்ந்திருந்து உங்களிடம் காட்சி தருவார்கள் என்று இந்த மேடையில் கூறுகிறேன். இந்த செய்தியில் தலைப்பு செய்தியாக வரணும். படத்துறை தலைப்பே வந்து கவிதா. ஏன்னா இப்போ அவங்க வந்து சாலிகிராமத்தில் ஏன் கவிதா ஸ்ட்ரீட்னு வைக்கல,
கவிதா ஏர்போர்ட்னு வைக்கலாமே, அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. அதனால் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை, அவங்க இதெல்லாம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் என்னன்னு பரிசீலனை பண்ணுங்க. கருகரு கவிதா டைட்டில் சொல்லிட்டார், கருகரு கவிதா. ஓகே, அவங்கள விட்டுருவோம். அடுத்து நம்ம விஷயத்துக்கு வரேன். முதல்ல ஜெய் பேபி இயக்குனருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய நம்பர் எனக்கு கிடைக்கல சார், கிடச்சிருந்தா குடும்பத்தோடு படம் பார்த்து அடுத்த செகண்டே எந்நேரம் ஆனாலும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி மிகப்பெரிய வாழ்த்து சொல்லியிருப்பேன். ஏன்னா நிறைய படங்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு சின்ன படங்கள் வந்து ரொம்ப அழகான படங்கள் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இப்போ நிறைய படங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. அதை நாங்கள் குடும்பத்தோடு இந்த ஜெய் பேபி பார்த்தோம். கண்டிப்பாக நீங்கள் போகும் இடம் வந்து வெகு தூரம் இல்லை. இந்த படத்திற்கான விருதுகள் வந்து நிறைய உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் ஊர்வசி மேடத்துக்கு கேப்டன் ஷிப்புன்னு சொல்லலாம். கண்டிப்பாக அதற்கு ஒரு பெரிய கைத்தட்டல் ஜெய் பேபிக்கு. அடுத்து நம்மளுடைய படத்துக்கு வர்றேன். இந்த படத்துக்கு முதலில் என்னை வந்து இந்த மாதிரி ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லி என்னை அழைச்சது என் உடன்பிறவாத சகோதரர்கள். எனக்கும் சரி, விமல் சாருக்கு, அதான் என் அன்பு மாப்பிள்ளை விமலுக்கு, எல்லாருக்குமே கோகுல் அண்ணே தாமண்ணே 2 கண்ணு மாதிரி. அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்வைட் பண்ணார், இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ரொம்ப வந்துருங்க அப்படின்னு. ஆனால் கூப்பிட்டா கண்டிப்பாக எங்கேனாலும் வந்துடுண்ணே அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வெங்கி என்னை கூப்பிட்டாரு. தம்பி எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு. அண்ணா எங்களுக்குள்ளே தானே இருக்கேன். தம்பி ரொம்ப தூரம் இல்லை, கொஞ்சம் பிரசாத் வரையும் வந்துடுறீங்களா அப்படின்னாரு. என்னண்ணே அப்படின்னேன். இந்த மாதிரி ஆடியோ லான்ச் வச்சுருக்கோம், நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிண்ணே, யாருண்ணே ப்ரொடியூசர்? சும்மா நம்ம கேட்போம்ல யார் டைரக்டர்னு. நம்ம பங்காளி தான், சுந்தர் பங்காளி தான் ப்ரொடியூசரு. ஓஹோ, சுந்தர் பங்காளி இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கார். உங்களுக்கு எனக்கு எத்தனை வருஷம் இல்லை பழக்கம் அப்படின்னேன். அது இருக்கும் தம்பி, ஒரு 25-30 வருஷம் பழக்கம். ஏன்னா இந்த படத்தில் நானும் நடிப்பேன்னு ஒரு என்ன கூட உங்களுக்கு வரலையாலே, ஒரு செகண்டுனா கூட நான் என் மாப்பிள்ளைக்காக வந்து நடித்து கொடுத்துருப்பேன். படத்தில் 2 கேரக்டர் தான் தம்பி. ஒன்று விமல் சார், இன்னொன்று வந்து கருணாசனை. 2 பேர் தான் படம் ஃபுல்லாக. அப்போ நான் கேட்டேன், என்னன்னா பார்த்திபன் சார் மாதிரி ஒத்த செருப்பு மாதிரி இது 2 பேர் தான் படம் ஃபுல்லாக நடிச்சிருக்காங்களா, வேறு யாருமே கிடையாதா அப்படின்னு. கூட ஒரு பொணம் நடிச்சிருக்கு தம்பி, பாடி. அந்த பாடியை கூட நான் இருந்திருப்பேனே அப்படின்னு. பாடியெல்லாம் நீங்கள் எப்படி தம்பி, அது நல்லா இருக்காது. ஆனால் பாடியிலேயே நான் பல லாங்குவேஜ் காட்டுவேனே, அதுதானே பாடி லாங்குவேஜ். நீங்கள் ஏன் என்னை கூப்பிடலேன்னு. அடுத்த படத்துக்கு கண்டிப்பாக கூப்பிட்டுறேன் அப்படின்னு. இது ஆடியோ லான்ச்சுக்கான்னு கேட்டேன். அதனால் அதுவும் நான் சொல்லிடுறேன், அடுத்த படத்துக்கு இருக்கணும். அப்புறம் எல்லோரும் கூப்பிட்டாங்க. அதே மாதிரி எங்கள் அண்ணன் கருணாசனை வந்து அது ஒரு மண் சார்ந்த குழந்தை. அது பாட்டுக்கு ஷூட்டிங் இல்லைன்னா வாக்கியா வரப்பு தோட்டம் துறவு, தலையில் ஒரு துண்டை கட்டிக்கிட்டு மாடை மேய்ச்சம்மா, நாய்களுக்கு சாப்பாடு ஊட்டினோமா, ஷூட்டிங்னா அப்படியே மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு அப்படி போயிடுறது, அப்படியே வந்துடுறது. எப்போவுமே எங்கள் அண்ணன் மேலே வந்து தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய கிரேஸ் இருக்குது. அண்ணனுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு பார்த்திபன் சாருடைய ஸ்டைல் தான். அப்பப்போ நீங்கள் கை தட்டுவீங்கன்றக்காக டக்கு டக்குன்னு யோசிக்கிறது தான். எனக்கு நான் கேமரா பிடிச்சிட்டு உட்காராதீங்க சொல்லிட்டேன். சில பஞ்சஸ் வரும்போது படக்குன்னு நீங்கள் பிடிச்சி கை தட்டுறது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் முக்கியமாக தயாரிப்பாளர் சொன்ன இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் பங்காளி அவர் தான் ப்ரொடியூசரு. அவர் இப்போ லைனில் வந்தார். இவரை பற்றி சொன்னார். அவரை பற்றி முக்கியமான விஷயத்த எங்கள் அண்ணன் ஸ்நேகன் சொல்லுவார். அவர் தமிழ் வராதுன்னு சொல்லி ரொம்ப அழகாக தமிழில் ரொம்ப சிறப்பாக சொன்னார். கண்டிப்பாக நியூசிலாந்திலிருந்து உங்களுடைய கனவுகளோடு எங்களுடைய கலைத்தாய் உங்களை இங்கே இழுத்துட்டு வந்திருக்கானா, நீங்கள் போகும் இடமும் வெகு தூரம் இல்லை, இன்னும் நிறைய உயரம் இருக்குது உங்களுக்கு. அதற்கு எங்களுடைய தமிழ் இண்டஸ்ட்ரியில் பக்கபலமாக எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அதற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னு. எப்படி மாப்பிள்ளையும் பங்காளியும் எப்படி ஒரு பழக்கம் அப்படின்னு, கிளாஸ்மேட்டு அப்படின்னாங்க. அப்படி ஒரு கிளாஸ்மேட்டுன்னா என்ன கிளாஸ்மேட்டு அப்படின்னு, ஸ்கூலில் படிப்பாங்கள்ல அந்த மாதிரி கிளாஸ்மேட்டு அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி கிளாஸ்மேட்டாக இருக்காது, நீங்கள் கிளாஸில் தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, ஃபுல்லில் இருக்கீங்க. அதாவது படம் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. இதற்கான போதை ஒரு கலைஞனுக்கு முக்கியமான போதையே கைத்தட்டல் தான். அந்த கைத்தட்டலும் எனும் போதை கூடிய விரைவில் இந்த படத்துக்கு வரும். அப்போ நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கண்ணே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாப்புல. கடைசியாக இப்போ மாப்பிள்ளைக்கு வர்றேன். மாப்பிள்ளை சும்மா பேசினாலே காது கேட்காது. இதில் உடம்பு வேற சரியில்லையா.
இல்லைங்க, எனக்கு ஒரு மனம் வருத்தம். எல்லாரும் கூப்பிட்டீங்க, என் வீட்டில் நல்லது கெட்டதுன்னா முதல்ல என் மாப்பிள்ளை நிற்பாப்புல. மாப்பிள்ளை வீட்டில் நல்லது கெட்டதுன்னா முதல் ஆளாக நான் நிற்பேன். இப்படி ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து மாப்பிள்ளை இன்ன வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் கூப்பிடாமல் இருக்காருங்க அப்படின்னோடனே அவர் சொன்ன ஒரு பதில், உன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு உன்னைய இன்வைட் பண்ணணுமா அப்படின்னாரு. அப்படியே பாரதிராஜா படம் மாதிரி சலார் சலார் சலார்னு அடித்த மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி இது எங்களுடைய வீட்டு குடும்ப விழா, அதுக்கு அழைப்புதலே தேவையில்லை. சரி பேசிடலாம் அப்படியே அப்படின்னு ஃபோன் பண்ணலாம். கவிதா மேடம் சொன்ன மாதிரி தான், அவர் நார்மலாக பேசினாலும் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. மாப்பிள்ளை எங்கே இருக்கீங்க? என்ன அந்த அங்கே தான் சுற்றிட்டு இருக்கேன், போயிட்டுருக்கோம். இல்லை இப்போ தான் காலையில் வந்துருச்சு, அப்படியே ஷூட்டிங் போயிட்டு வந்து அப்படியே நேரம் புரிஞ்சிருச்சு மாப்பிள்ளை வச்சுருங்கன்றுவேன். இப்போ இவருக்கு உடம்பு வேற சரியில்லைன்னா சும்மாவே என் வாயை தூக்கி அவர் காதில் வைக்கணும். இப்போ என் உடம்பையே தூக்கி அவர் காதில் வைக்கணும். ஆமாம் மாமா, காலையிலேருந்து உடம்பு முடியல, ஒரே வயிற்றால வாந்தியமாக இருக்கு, அதுக்காக தான் சொன்னேன். இல்லையா நீங்கள் வந்துடுவீங்க மாமா, என்ன நீங்கள் எல்லாம் எப்படி மாமா முன்னப்பில்ல. சரி மாப்பிள்ளை வந்துடுறேன்னு. அதனால் என்னுடைய அன்பு மாப்பிள்ளைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இங்கே இருக்க எல்லாருக்குமே அதே மாதிரி கேமராமேன், பொதுவாக நான் வந்து உயரிய கேமராமேனை பார்த்துருக்கேன். ஆனால் இப்படி உயரத்தில் கேமராமேனை இப்போ தான் நான் பார்க்குறேன். பின்னாடி டிஸ்கஷன்லாம் பயங்கரமாக நடந்துச்சு. நானும் ஸ்னேகன் பேசிக்கிட்டோம். ஏன்னா இவருக்கெல்லாம் வரும்போதெல்லாம் கிரேன்லாம் வச்சுருக்கவே மாட்டாங்கல்ல. கிரேனுக்கு எதுக்கடா வாடகையை கொடுத்துக்கிட்டு, தூக்கி அவர் தலை மேலே வைடா, அதுவே ஒரு கிரேன் தான்டா. அவரையே 2 தடவை கீழே உட்காந்து எந்திரிச்சு போக சொல்கிறா, கரெக்டாக இருக்கும்டான்னு. அவர் சொன்னார், காரில் வந்து லைட்டு உட்காரக்கூட இடம் இல்லை. இதெல்லாம் அவங்களுக்கு இல்லை, அவருக்கு பிரச்சனை, அவருக்கு. ஏன்னா கேமரா அப்படி வச்சுருந்தா இவர் படுத்துக்கிட்டு தான் எடுத்திருக்கோம். ஸோ அவருக்கும் போகும் இடம் வெகு தூரம் இல்லை, இன்னும் நிறைய உச்சத்திற்கு போவார். இந்த மாதிரி அதே மாதிரி இயக்குனர் முக்கியமாக சொல்லணும், எனக்கும் இந்த படத்திற்கும் இந்த பிரசாத் லேபுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் இன்றைக்கு காட்சியளித்தார். நானும் வலை வீசி தேடினேன் இந்த படத்தினுடைய இயக்குனர் யார். ஏன்னா ஒரு படம் எடுத்த டைரக்டர்னா என்ன பண்ணுவானுங்கன்னு எனக்கு தெரியும். வளர்ந்த இயக்குனர்கள் எப்படி வந்து அனுசரித்து போவாங்கன்னு தெரியும். ஆனால் அதுக்கு நடுவில் இப்படியும் ஒரு இயக்குனர், அவர் சொன்ன மாதிரி அவர்கிட்ட குருவாக இருக்கார், அவங்க ஸ்டூடெண்ட்டுன்றப்ப எப்படி இருக்கும், விஷயம் உள்ள ஆள் தான். எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாமல் அப்படி ஓரத்தில் நிற்கிறார். ஒரு தடவை எந்திரிச்சிருக்கேன், அவங்களுக்கே கன்ஃபியூஸ் யார் டைரக்டர்னு. ஸோ அவருக்கும் போகும் இடம் வெகு தூரம் இல்லை, இன்னும் நிறைய படங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். மாப்பிள்ளை எல்லாரோடையும் சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மியூசிக் டைரக்டர் இன்றைக்கி விழா நாயகன், அவருக்கு 4வது படம், 4வது படம் இல்லை 40 படம் பண்ணணும். அப்பப்போ மாப்பிள்ளை நானும் கொஞ்சம் கொஞ்சம் நடிப்பேன். மாப்பிள்ளை மன்னர் வகையராக்க அப்புறம் நானும் என் மாப்பிள்ளை இன்னும் ஒன்று சேராமல் இருக்கும். இப்போ அடுத்து எழில் சார் படத்தில் ஒன்று சேர போகிறோம். அதுக்கப்புறம் கலகலப்பில் என்னன்றது தெரியல, எப்படின்னு பார்ப்போம். மாப்பிள்ளை இதெல்லாம் அப்பப்போ போட்டுக்கிறது தான், அது காற்று வாக்கில் அங்கிட்டு போயிடுச்சு, அப்படி போன் கால் வந்துடும், அப்புறம் ஒன்று சேர்ந்துக்கிறோம். அந்த மாதிரி இந்த விழாவை சிறப்பிக்க வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கூடுதல் நன்றி அண்ணன் கோகுலனும் தாமோனனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். இவரின் நடிப்பை சொன்ன நான் மகான் அல்ல மட்டுமல்ல, எண்ணற்ற கதாபாத்திரங்களை உயிர்ப்பித்து நடிக்கும் கலைஞன் அருள்தாஸ் அவர்களை வாழ்த்து பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது எப்படின்னா, ஒரு பெரிய இடிச்சு மழை பெஞ்சு ஓஞ்ச பிறகு சும்மா சின்ன தூரல் மாதிரி வந்து பேச வேண்டியதுக்கு ரொம்ப பேசுனதுக்கப்புறம் நான் வந்து பேசுகிறது ஒன்றும் இல்லை. பட் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா பார்த்திங்கன்னா, இதில் நான் வந்து சின்ன ஒரு ரோல், ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணேன். வெங்கடேஷ் மாமா தான் கூப்பிட்டாப்புல, இந்த மாதிரி மாமா சுந்தர் படம் பண்ணுறாப்புல, அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆஸ்திரேலியா நியூசிலாண்டில் இருக்கார், அவங்க தான் தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரி அதுக்காக போட்டு அப்புறம் மைக்கில் பெருசாக அறிமுகம் கிடையாது, ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் பார்த்தேன். ரொம்ப ஒரு அருமையான ஒரு டைரக்டர். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து சீனை எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி வேலை வாங்கணுன்னு ரொம்ப பல படங்கள் பண்ண ஒரு இயக்குனர் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருந்தார். எப்படி சொல்லணும்னா, அவர் ஒரு இயக்குனரை மட்டும் நான் பார்க்கல, ஸ்பாட்டில் ஒரு மாபெரும் நடிகனாகவும் பார்த்தேன். ஆனால் அவ்வளோ நடித்து காமிச்சுடாப்புல ஃபஸ்ட்டு நம்மளுக்கு. அவர் நடிக்கிறதே நம்மளுக்கு வந்து பாதி ஒரு 50% பண்ணாலே போதும். அந்த மாதிரி நல்ல ஒரு தரமான இயக்குனர்.
கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமா வந்து ஒரு சோப்பு கம்பளம் குறித்து வரவேற்கும் நான் நம்புகிறேன். இந்த படம் அவருக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும். தரைப்பல் சிவா சாருக்கு வணக்கம். தமிழில் வந்து நான் வந்து இந்த நிறையா கதைகள் கேட்பாங்க அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, இந்த கதையை கேட்டால் ஓகே பண்ணிட்டேன்னார். உண்மையிலே ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். ஏன்னா அது வந்து தமிழ் சினிமா பற்றி நிறைய ட்ராவலிங் கதைகள் ரொம்ப கம்மியாக வரும், எப்போயாவது தான் வரும். ஸோ இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹைவே ட்ராவல் ஃபிலிமு. அதை வந்து மேக் பண்ணுறது ரொம்ப, ஏன்னா நான் ஆல்ரெடி சினிமாட்டோகிராஃபர்னால சொல்கிறேன், அதை மேக் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். ஏன்னா ஒரு ஹைவேஸில் பெர்மிஷன் வாங்கணும், அதை வந்து அப்புறம் அந்த வண்டியில் வந்து கேமரா வைக்கணும், லைட்ஸ் வைக்கணும், ஆர்டிஸ்டாக சப்போர்ட் பண்ணணும், எல்லாமே ஃபாலோ பண்ணணும்ல. ஃபுட்டில் வந்து எல்லாமே வந்து ஒரு பெரிய பெரிய ப்ராசஸ் அது. அதை வந்து ரொம்ப அழகாக ஒரு நல்ல குவாலிட்டியாக மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீமுக்கே, கேமராமேன் எல்லாத்துக்குமே ஒரு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பேர் வாங்கி தரும், எடிட்டர் முதல் கொண்டு. இந்த படம் நான் பார்த்துட்டேன், ஆல்ரெடி பார்த்து ஒரு சோளம் போட்டாங்க, பார்த்துட்டேன். ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஃபீல் குட் ஃபிலிம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, பவன் நடிச்சிருக்காப்புல, இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. விமல் பிரதருக்கும் கருணாஸுக்கும் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் ஃபிலிமாக இருக்கும். ஏன்னா அந்த படத்தில் வந்து ஹீரோயின் அந்த மாதிரிலாம் கிடையாது, கண்டென்ட்டாக ஒரு நல்ல ஃபிலிம் இது. எனக்கு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஓவராக சொல்லலாம், 2 ஹீரோ அந்த படத்தில் நினைக்கிறேன். விமல் ஒரு ஹீரோ, கருணாஸ் ஒரு ஹீரோ. இந்த படமே அப்படி தான். ஏன்னா 2 பேர் தான் ட்ராவல் பண்ணுவாங்க மொத்த படமும். ஒவ்வொருத்தரும் ஒரு எமோஷன் இருக்கும். சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ் நல்ல ஒரு கிளைமேக்ஸ், நல்ல ஒரு ஷாக்கிங்கான கிளைமேக்ஸ். கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு எப்பயாவது வர்ற ஒரு நல்ல படங்கள் இந்த படமும் இருக்கும். இந்த படம் வெற்றி பெற்று இந்த படத்தோட தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் இந்த படத்தில் வேலை செஞ்ச அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் நிறைய படங்கள் அடுத்தடுத்து வரணும். கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். எல்லையற்ற வானத்தின் கீழ் இவரை போல் சில மனிதர்கள் இருக்கத்தான் செய்கின்றனர். போகுமிடம் வெகு தூரமில்லை தொடங்க முதல் புள்ளியாக இருந்தவர். இவரின் படம் வரும் முன்பே இவரின் வெற்றியை கோடம்பாக்க கதவுகள் பேசுகின்றன. பாட்டில் ராதா பட இயக்குனர் தினகரன் அவர்களை பேச அழைக்கிறோம். பிரசன்ட் மீடியா ப்ளஸ் வந்திருக்க சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு மைக்கேல் பற்றி தான் இங்கே பேசணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். 2014-15 நினைக்கிறேன், என்னோடய ஃப்ரெண்டு காசிம் வந்து எனக்கு மைக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தான். அவன் சொல்லும்போதே வந்து அந்த டைம் வந்து இப்போவுமே பெரிய ஃபினான்ஷியலாக பெரிய சேஞ்சஸ் இல்லை அவரோட லைஃப்பில். பட் ரொம்ப பொருளாதார நெருக்கடி, பிஸ்கட் குழந்தைங்களுக்கு வாங்குறதே, இந்த பிஸ்கட்டை வந்து தண்ணியில் டிப் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்குறது, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் சொல்லும்போது சரி அப்படியே அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் தான் அவர் நேராக பார்க்குற வாய்ப்பு கிடச்சிது. அப்போ வந்து ஒரு பைலட் வீடியோ ஒன்று பண்ணியிருந்தார், இந்த ஃபிலிமுக்கான ஒரு இதுதான். எனக்கு வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அது யாரோடும் ஒர்க் பண்ணலை. நான் ஆக்சுவலாக அப்போ தான் ரஞ்சித்தோட கபாலி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது. எப்படி இப்படி ஒரு பர்சனலாகவே இந்த கிராஃப்டை இவ்வளோ ஃபைனாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மியூசிக் அவர் யூஸ் பண்ணது அண்ட் ஷார்ட்ஸ் டிசைனு ஆக்டர்ஸ்டேந்து விஸ்வந்த் அண்ட் சோமன் குரு சோமசுந்தரம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருந்தது அந்த ஒர்க்கு. எனக்கு அது பார்த்தோன்னே கிட்டத்தட்ட ஒரு ஃபைனான ஒரு ஃபில்ம் மேக்கர் வந்து அரைவாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அதை பார்த்த உடனே. அப்புறம் நான் வந்து ரஞ்சித் அவர்கள்ட்டேருந்து வெளியில் வந்து நான் ட்ரை பண்ணும்போது என்கிட்ட வந்து நான் ட்ரை பண்ணுற இடத்துல வேறு சில கதைகள் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நான் மைக்கேலோட இதை வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அவரோட திரைக்கதையுமே படிச்சிருந்தேன். அதுவுமே எனக்கு அடுத்து இன்னொரு பயங்கர பிரமிப்பாக இருந்தது. நிறைய பேர் 15-20 வருஷம் ஃபிலிம் இதுக்குள்ளவே ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணிட்டுமே வந்து ஒரு ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணி என்டர்டெயின் பண்ணி இமோஷ்னலாக ஒரு கதை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு புரிதலே இல்லாமல் இருப்பாங்க. பட் எனக்கு அங்கேயுமே அது பயங்கர பிரமிப்பாக இருந்தது. எப்படி இவர் வந்து எங்கேயுமே ஒர்க் பண்ணலை, ஆனால் இவ்வளோ ஃபைனாக அவ்வளோ மைன்யூட்டாக அப்படி ஒரு எமோஷ்னலோட, அது இல்லாமல் அவர் எந்த லேண்ட்லேருந்து வராரு, நான் முழுக்க சென்னை காஞ்சிபுரம் இந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்க ஒரு பையன், அவர் திருநெல்வேலி அந்த சரௌண்டிங்லேருந்து அந்த லைஃப் அவ்வளோ மைன்யூட்டாக அப்படி அவ்வளோ சூப்பராக கிராக் பண்ணியிருந்தார் அந்த திரைக்கதைக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வரணும்ல. நம்ம இப்போது
பாரதி ராஜா சார் ஃபிலிம்ஸ் பார்த்துருப்போம், அகெயின் மகேந்திரன் சாரோட ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அது ஒரு லைஃப்பை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு ரத்தமும் சதையுமா அதை வந்து எப்படி ஒரு அந்த சினிமா மூலயமா அவங்க ஒரு வாழ்க்கையை எடுத்து வச்சாங்களோ அது மாதிரியான மொமெண்ட்ஸ் நிறைய எனக்கு இந்த திரைக்கதைக்குள்ளே பார்க்க முடிஞ்சுது. அகெயின் அதுக்கப்புறம் வேறு வேறு நண்பர்களோட பேசும்போது ஃபிலிம் கொஞ்சம் பாசிட்டிவாக போகிற மாதிரி வரும், நிற்கும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் படம் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், நிற்கும். வேறு வேறு ஒருத்தவங்க தேனப்பன் சார் பண்ணுற மாதிரி இருந்தது. நிறைய பேர்கிட்ட போயிட்டு பண்ணுறோன்னு போயிட்டு ஸ்டாப் ஆகும். என்னென்னா அவர் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலை, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். நிறைய சேலஞ்சஸ் இருந்துக்கிட்டே இருந்தது. ஃபார்ச்சுனேட்டாக நான் அகெயின் ரஞ்சித் சார் இந்த வெளியில் வந்து சுரேஷ் அண்ணா நாங்கள் கபாலி காலாவில் ஒர்க் பண்ணியிருந்தோம். அப்போ சுரேஷ் அண்ணா படம் பண்ணும்போது அவரோட ஒர்க் பண்ண என்னை கூப்பிட்டுருந்தார். அப்போ மைக்கிளும் ஜேபேபியில் ஒர்க் பண்ணாங்க. அதில் அகெயின் என்னோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு. எனக்கு எழுதுறது அதை வந்து நம்ம சொல்கிறது பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறவங்கள்ட்டேருந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து அதை என்ஹான்ஸ் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். டைரெக்ஷன் வரும்பொழுது மைக்கிள்னா எவ்ரி சிங்கிள் கேரக்டர், எவ்ரி எக்ஸ்பிரஷன், ஐ பிளிங்க்லேருந்து அப்படியே அவர் பெர்ஃபார்ம் பண்ணி ஒவ்வொரு கேரக்டருமே அப்படி பண்ணி காமிப்போம். அது இன்னொரு எக்ஸ்ட்ரீம். எனக்கு அது செட்டே ஆகாது. எனக்கு அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது. அன்பரசி கூட இருக்காங்க, அவங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுவாங்க, மைக்கில் எப்படி ஒர்க் பண்ணுறாரு பாருங்க அப்படின்ற மாதிரி. அவங்க என்னோட படத்துலேயும் நடிச்சிருக்காங்க. எல்லாமே அவர் சொல்லிடுறாரு, ஈஸியாக இருக்கும் அவரோட ஒர்க் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ அகெயின் ஃபில்மாக அது மாறினதுக்கப்புறம் ஃபில்முமே பார்த்தேன். எனக்கு அகெயின் திரைக்கதை பார்த்தப்போ எந்த மாதிரி ஒரு 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 இமோஷ்னலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீல் இருந்ததோ அதே விஷயம் வந்து ஃபில்ம் பார்த்தப்பமே எனக்கு தோணுச்சு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான படம், கிராஃப்டாகவும் கதையாகவும் சரி. அது இல்லாமல் ஒரு என்டையர் ஹியூமனிட்டிக்குமே இது மாதிரி ஒரு எமோஷன் வந்து ரொம்ப ரொம்ப தேவைதான் நான் நினைக்கிறேன். ஒருத்தன் வந்து சக மனிதனை அவனோட என்ன ஏது எதுவுமே தெரியாமல் ஒரு ஃபெல்லோ ஹியூமனை எவ்வளோ ஜென்யூனாக அவன் வந்து அந்த ஹியூமனை அட்ரஸ் பண்ணுறான், அவங்கள அந்த ஹியூமனுக்காக எவ்வளோ எக்ஸ்டெண்ட் அவன் போகிறான், எந்த அளவுக்கு அவன் அன்போடு நேசிக்கிறான் அப்படிங்கிறத பற்றி பேசுகிற ஒரு படம் இது. நிச்சயமாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த படம் கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் வந்து இந்த ஃபில்ம் இருக்கும். ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்குமே வந்து வாழ்த்துக்கள். அண்ட் முக்கியமாக மைக்கிளுக்கு அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்கு அண்ட் கருணாசன்னம் அகெயின் விமல் சார், அவங்க 2 பேரோட ஒர்க்குமே வந்து வேறு வேறு ஃபார்மில் நம்ம பார்த்துருப்போம். எனக்கு அந்த நளினமூர்த்தி யார் பண்ண போகிறாங்க அப்படின்றது கதை வேறு வேறு இடத்துக்கு போகும்போது அது கொஷினாக இருந்துகிட்டே இருந்தது. கடைசியாக சூப்பராக பிளேஸாக இருந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக அவர் வந்து விமல் அவர் ஒரு பக்கம் வந்து அவ்வளோ பொலைட்டாக சட்டிலாக ஒரு சின்ன ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணாத த்ரூ அவுட் த ஃபில்ம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பார். கருணாசனை பார்க்குறோம்னா ஒரு கூத்து கலைஞனா அவர் அதோட ஒரு நுவான்சஸோட அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவர் ஒரு பக்கம் கேரி பண்ணியிருப்பார். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபில்மாக இருக்கும். தியேட்ரிக்கலாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுற பட்சத்தில் இது இன்னுமே வந்து ஃபினான்ஷியலாகவுமே வந்து ஒரு வேலிடான ஃபில்மாக மாறும்பொழுது ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஆஸ் வெல் அஸ் டைரக்டருக்குமே வந்து அடுத்தடுத்த பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு. மகிழ்ச்சி. நன்றி.